நீங்கள் இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மீஷோ ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் காமர்ஸ் கம்பெனி. அவங்க வந்து இப்போ கரண்ட்லி ஐபிஓ வரப்போகிறாங்க. பை டிசம்பர் லிஸ்டிங் ஆப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு 7,000 crore கிட்ட அவங்க இஷ்யூ சைஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரி கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க கீ ரிஸ்க் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, க்ளோஸ் டு 175 million ஆனுவல் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 40 லட்சம் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட க்ரோத் வந்து ப்ரிடாமினெட்லி Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸ், ஸ்மாலர் சிட்டிஸ். அவங்க சென்னையில் பண்ணலாங்க, சின்ன சின்ன சிட்டிஸில் பண்ணுறாங்க, திருச்சியில் பண்ணுறாங்க. Tier 2 சிட்டி, Tier 3 சிட்டிஸ் லைக் குண்டூர், நெல்லூர், இந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. அன்லைக் அதர் காமர்ஸ் கம்பெனி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி மேஜர் சிட்டிஸ்லேருந்து கஸ்டமருக்கு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டுமே ரொம்ப கம்மி. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் சேல் ஆகிறது வந்து less than 300 rupees தான் ஜென்ரலி. இப்போது இதனால் என்ன அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னா, க்ளோஸ் டு 75% அவங்க ஆர்டர்ஸ் வந்து கேஷில் தான் பே பண்ணுறாங்க, கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியில் என்ன ரிஸ்க்னா, நிறைய பேர் வந்து அந்த ஆர்டர் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்டு லேட்டர் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, Tier 2 அண்ட் Tier 3 சிட்டியில் வந்து இந்த காமர்ஸ் கம்பெனிஸ் மேலே நம்பிக்கை இன்னுமே வளரல மக்கள்கிட்ட. ஸோ அதனால் பயந்து அவங்க கேஷ் ஆன் டெலிவரி போடுறாங்க, எங்கே ப்ராடக்ட் வருமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து நிறைய அந்த கேஷ் டெலிவரி பண்ணிட்ட பிறகு அந்த கலெக்ஷன் ஏஜென்சி வாங்கி டெபாசிட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டெபாசிட் பண்ணுறவங்க கரெக்டான டைமில் டெபாசிட் பண்ணாமல் நிறைய பேர் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்க மேலே நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மீஷோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸை நிறைய அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெரிய ரிஸ்க்குங்க. இது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷினில் கேஷ் போடுற மாதிரி தான். ஸோ ஏடிஎம் கேஷ் கலெக்ஷனே உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது மற்ற காமர்ஸ் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட்லி வந்து அவங்க வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. லைக் ரேசர் பே, அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லை யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மைனர் கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து இந்த இம்பேக்ட்னால அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து இம்பாக்ட் ஆகும். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் அவங்களுக்கு வர வேண்டிய காசு வந்து லேட் ஆகும். ப்ளஸ் அவங்களோட செல்லர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு செட்டில் பண்ணுற காசுமே லேட் ஆகும். அமேசான் மாதிரி ஃபாஸ்டராக கிடைக்காது. ஸோ இது மாதிரி சில இஷ்யூஸ் வந்து இந்த கம்பெனிஸில் இருக்குது. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் காமர்ஸ் கிடையாது. Though it is an Indian grown company successfully maintaining their market share. Thank you so much.